ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உன் மனதில் தோன்றிய கவலைகளாலும் நீ அடைந்த துன்பங்களாலும் எதிர்காலத்தை பற்றிய பயம் உன் உடல் கட்டுக்கோப்பை இழந்து வாடி மெலிந்து கண்களில் ஒளி இல்லாமல் நீங்கி இருப்பதை பார்த்து நான் நெஞ்சம் உடைந்தேன். குழந்தையே, நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தேன். இப்போதும் அப்படித்தான் இருக்கிறேன். ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்து கொண்டு என் மீது வெறுப்பு காட்டுகிறாய். நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய். அப்படிப்பட்ட நீயா இன்று இந்த நிலைமையில் இருப்பது? உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும்? என் மனம் உடைகிறது குழந்தையே. சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக்கொள், சமநிலைப்படுத்து, பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்து சொன்னேன். ஆனால் நீயோ அதை காதை கொடுத்தும் கேட்கவில்லை. நீ தாழ்ந்திருந்த போது உன்னை நான் காப்பாற்றினேன். நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை. உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன். நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய். ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய். கவலைப்படாதே, உன்னோடுதான் நான் இருக்கிறேன். உன்னை எந்த தீமையும் தீண்டவிடாமல் நான் பார்த்து கொள்வேன். என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன். நான் உனது முன்னேதான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். உனது கோரிக்கைகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். ஆனால் நீயோ, அப்பா, எனக்கு நிம்மதி இல்லை, சரியாக சாப்பிட முடியவில்லை, கழுத்தை நெரிக்கும் கடன்கள் இருக்கின்றன, எனக்கு நிறைய பணம் வேண்டும், நீங்கள்தான் பணம் கிடைக்க வழி செய்ய வேண்டும், சொல்லுங்கள் அப்பா. இதுதானே உனது கோரிக்கைகள்? உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்ய போகிறேன்? ஆனால் வருவதற்கு முன்பு உனக்குள் இருக்கும் அகங்காரங்கள், அகந்தைகள், மமதைகள், ஆசைகள் இவை அனைத்தையும் தீ வைத்து எரித்து விட்டு வா. அஞ்ஞானத்தால் கட்டப்பட்டு தவித்து கொண்டு இருக்கிறாய். அதற்காக என்னை பரீட்சித்து பார்க்கிறாயா? நான் பாரபட்சமின்றி செய்பவன். யாருக்கும் பேதம் பிரித்து பார்க்க மாட்டேன். அனைவரும் எனது பிள்ளைகள். உனது கர்ம பலன் உன்னை அப்படி பேச வைக்கிறது. ஆசைகளை அறவே தவிர்த்துவிடு. உன்னை தேடி அனைத்தும் வந்து நிற்கும். நம்பிக்கை வேண்டும். தைரியமாக எப்படி வாங்க முற்படுகிறாயோ அதை அடைப்பதற்கும் நான் வழி செய்வேன். உன்னை கைவிட மாட்டேன். உன் நன்மைக்காகவே நான் இந்த உலகிற்கு வந்திருக்கிறேன். பாபா, நீ விரும்பியதை நடத்தவில்லை என்று எண்ணுகிறாய். அதைவிட உனக்கு எது நல்லதோ அதையே நான் உனக்கு செய்வேன். ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு நீ 1000 முறை யோசிக்கிறாய். நான் எடுத்த முடிவு சரியா? அவன் வினவியது சரியா? அது நிஜமா இல்லை பொய்யுரைக்கிறானா என்று இப்படி யோசிப்பதை முதலில் நிறுத்து. ஏன் இப்படி செய்கிறாய்? ஒரு பொழுதும் எதற்காகவும் கலங்காதே. ஒரு முறை உனது மனம் சொல்லுவதை கேள். மாற்றான் சொற்களை உன் செவி கொடுத்து கேட்காதே. எடுத்த முடிவை என்றும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ள நினைக்காதே. உன்னை பற்றி தெரிந்து கொள்ளும் நேரம் வரும். எதையுமே கேட்டு வாங்கி கொள்ளக்கூடாது. தானாக வந்தால்தான் அதற்கு சிறப்பு. வாழ்க்கையில் புரிந்து நடை போட்டு பழக கற்றுக்கொள். பசிக்கு அன்னமிடுவதையும் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாசகம் கேட்டு வருவோருக்கு முதலில் உதவி செய்ய பழகிக்கொள். அவன் என்னிடம் முறையிடுகிறான், நான் உன்னிடத்தில் சேரும்படி அனுப்புகிறேன். விரைவில் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன். உன் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும். என்னை அன்போடு கூப்பிடுகிற எல்லோருக்கும் அவர்கள் கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வந்து காப்பாற்றுகிறேன். துன்பத்திலும் சோகத்திலும் பிரச்சனையிலும் விழுந்து போகிற அனைவரையும் தூக்கி விடுவதற்காகவே இப்போது வந்திருக்கின்றேன். கவலை, கஷ்டம், பிரச்சனை என உன்னை குறுக்கிடுகிற எதுவும் கடந்து போகக்கூடியவை. இவை எல்லாவற்றையும் விட மிக பெரியவரான உன் அப்பா சாய்பாபா அனைத்தையும் நசுக்கி போட்டு உன் நலனை விசாரித்து உனக்கு மிகுதியான பலனை தருவார். அற்புதங்களை நான் கொடுப்பதை உனது கண்களால் கண்டு உள்ளத்தால் உணரலாம். உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டுவிட்டது. சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம். உங்களின் துயரங்கள் தீர்ந்து வேண்டியது நிறைவேறும். உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என்பதை நம்பு. உன்னுடன் நான் வந்துவிட்டேன் என்ற நம்பிக்கையுடன் உன் கடமையை செய். சோதனைகள் வரும்போது ஒருபோதும் சாய் நம்மை கைவிட மாட்டார் என்று நம்பிக்கை வை. பிறகு பார், சோதனையும் சாதனையாகும். நான் வேண்டாத நாளே இல்லை. அந்த சாய்க்கு கண் இருக்கிறதோ இல்லையோ, என் பிரச்சனைகளை
கண்கொண்டு பார்க்க மாட்டேன் என்கிறார் என்று நீ சொல்கிறாய். இதிலிருந்து பிரார்த்திக்கும் எல்லோருடைய கோரிக்கைகளும் நிறைவேறுவது இல்லை என்பது தெரிகிறது. நான் அந்தர்யாமியாய் அனைவரின் மனதிலும் இருப்பவன் என்கிற போது உங்கள் குடும்பத்தில் மட்டும் பிரச்சனை ஏன்? உங்கள் பிரார்த்தனைகள் ஏன் நிறைவேறுவது இல்லை? கர்ம வினையின் காரணமாக கடவுளை நீ அறிந்த போதிலும் உதட்டால் அவன் பெயரை உச்சரித்தாலும் உள்ளத்தால் அவனை விட்டு வெகு தூரத்தில் இருக்கின்றாய். பொறாமை, பொய், வஞ்சனை, அவநம்பிக்கை, சந்தேகம் என எதிர்மறையான எண்ணங்கள் உன் உள்ளத்தை மொய்த்து கொண்டிருக்க தூய்மையற்ற இதயத்தோடு நீ என்னை நோக்கி கூப்பிடுகிறாய். உன் அபய குரலை கேட்டு உன்னில் உறையும் நான் விழித்து கொள்கிறேன். வெளியிலிருந்து வந்தும் உன் இதய வாசலை தட்டுகிறேன். எனது வருகையை நீ கவனிப்பது இல்லை. எனது குரலை நீ அடையாளம் கண்டு கொள்வது இல்லை. என் வருகையை அலட்சியம் செய்து கதவடைத்துவிட்டு தோல்வி, விரக்தி, நோய், வெறுப்பு என்ற எதிர்மறை எண்ணம் என்கின்ற கூட்டாளிகளுடன் நீ சேர்ந்து கொள்கிறாய். நம்பிக்கை என்னும் உதியை உன் இல்லத்தில் தூவும் முன்பே நீ கதவடைத்து விடுவதால் உனக்கு எதையும் தர இயலவில்லை. நம்பிக்கை இல்லாமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. உண்மையாகவே நீ என்னை நம்பினால் பொறுமையோடும் விழிப்போடும் கவலைப்படாமலும் தூய மனதோடும் பேதம் பார்க்காமலும் இரு. உன் கஷ்டத்திலும் அடுத்தவருக்கு உதவி செய்ய உன் உள்ளத்தை திற. தன்னலம் துறந்து பிறர் நலம் நாடு. நிச்சயமாக உன்னை நான் தேற்றுவேன், ஆறுதல் தருவேன். உன் கவலைகளையும் நோய்களையும் போக்குவேன். எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாயோ அவை அனைத்தையும் நீ ஜெயிக்கப் போகின்றாய். நான் உனது நிழலாக கூடவே வரப்போகின்றேன். நீ என் ஆரத்தீனை பாடிப்பார். உன் நாவில் சரஸ்வதி தேவி இருப்பாள். நீ எனக்கு சந்தன திலகமிட்டுப்பார். நான் உன் எதிர்காலத்தை பிரகாசிக்க செய்வேன். நீ என் முன் இரு கரம் கூப்பி வணங்கிப்பார். என் கரங்களால் உனக்கு வரவிருக்கும் துன்பங்களை நான் நிறுத்துவேன். நீ என்னிடம் மனதை செலுத்தி என் நம்பிக்கைக்கு உரியவனாகி பார். நான் உன்னை மற்றவர்களின் நம்பிக்கைக்கு உரியவனாக மாற்றாவிடில் நீ என்னை கேள். நீ என் புதியினை திலகமிட்டுப்பார். உன் முகத்தினை பிரகாசிக்க செய்வேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாய் இருப்பேன். அதற்கு முதலில் நீ செய்ய வேண்டியது பொறாமையை வென்றிடு. நீ வெறுப்பு வைத்துள்ள மனிதர்கள் வளம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிடும்? ஆனால் நீயோ இந்த விதத்தில் சிந்திப்பதே இல்லை. கேடு செய்த அவர்களுக்கு மட்டும் நல்லதாகவே நடக்கிறது என்று ஏன் பொறாமை கொள்கிறாய்? அவனுடைய கர்ம பலன்களால் அது அவனுக்கு கிட்டியது. அவர்களைப் போன்றே பதவி, அதிகாரம், பணம், செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகிறாய். ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே, உலகில் எல்லோரும் ஒரே வாழ்க்கையை வாழ முடியாது. அவரவருடைய கர்ம வினைகளின்படி அது மாறுபடும். அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது. இவ்வுலகில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். இருப்பதை வைத்து நீ மகிழ்ந்து கொள். உனக்கு நலம் கிட்டும். நாமும் பாக்கியசாலிகள். நாமும் நலம் பெறுவோம். பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். எதையாவது ஒன்றை நீ இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னை வந்து சேரும். நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு காட்டித்தரும். அதுவரை நம்பிக்கையோடு காத்திரு. என் நாமத்தை உச்சரிப்போருக்கும் வேறு எதையும் நினைக்காமல் என்னையே துதிப்போருக்கும் என் வாழ்க்கையையும் என் லீலைகளை மட்டுமே மனதில் நிறுத்துவோருக்கும் என்னை மட்டுமே தானாக ஆக்கிக்கொள்வோருக்கு உலகியலின் இருப்பும் உணர்தலும் நீடிக்குமா என்ன? இத்தகைய உயர் பக்தர்களை மரணம் என்னும் கோரப்பிடியிலிருந்து நான் லாவகமாக பிரித்தெடுத்து விடுவேன். சாய்பாபா தாம் பக்தர்களிடம் அடிக்கடி கூறுவது ஒன்றுதான். எவன் என்னை தன் வாழ்க்கை முடியும் தருவாயில் நினைக்கிறானோ அவன் உண்மையில் என்னிடமே வருகிறான் என்று பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறியுள்ளார். இதையே தான் சீரடி பாபாவும் அறிவுறுத்தியுள்ளார். உனது முந்தைய நல்வினைகள் அதிகம் உள்ளன. அதனால்தான் நீ இங்கு வந்துள்ளாய். இப்போது நான் சொல்வதை கவனமாக கேள். செல்வமும் சுபிட்சமும் நிலையற்றவை. உன் உடல் அழியக்கூடியது. ஆசைகளை முழுமையாக துறந்து கடமையை செய். எவன் ஹரியின் பாதங்களில் சரணடைகிறானோ அவன் பேரானந்த பெருநிலையை பெற முடியும். அன்போடு அவர் நாமத்தை சொல். பாபா என்னும் பரமாத்மா உனக்கு ஓடி வந்து உதவுவார். அவரே நமது நிரந்தர உறவு. அவர் எப்படி நம்மை கைவிடவோ துன்பத்தில் விட்டுவிடவோ செய்வார். உங்களிடம் உள்ளதையெல்லாம் கொண்டு அவரை நம்புங்கள். நம் வாழ்க்கை பேரின்பமாகும். நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்.